ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மரவள்ளி கிழங்கு புட்டு. மரவள்ளி கிழங்கு புட்டுக்கு பாருங்கள், இப்படி கிழங்கு இப்படி இருக்கும். அதை நம்ம இப்போ தண்ணியில் போட்டு வச்சிடணும். அப்படின்னா நல்ல அழகாக தொலி வந்துடும். இப்படி எடுத்தால் வந்துடும் அழகாக. பாருங்கள், கிழங்கு நல்ல கிழங்காக பார்த்து வாங்கணும். நிறம் மாறியே இருக்கக்கூடாது. இப்படி வந்துடும். நம்ம இப்போ எல்லா கிழங்கையும் இப்படி உரித்து வச்சுக்கிட்டு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். எடுத்தாச்சு. கேரட் துருவி எடுத்து இப்படி துருவி எடுத்துடணும். துருவினா சீக்கிரமாக துருவிடலாம். பாருங்க, நம்ம இப்படி எல்லாம் துருவி காணிக்கேன். பாருங்க, துருவியாச்சு. இப்படி இருக்கும் எல்லாம். இனிமேல் நம்ம கொஞ்சமாக இந்த பால் பாருங்கள் இப்படி புளிஞ்சி, ரொம்ப நல்லா பிள்ளையாண்டா ஓரளவுக்கு பாருங்கள் இவ்வளோ வந்திருக்கு. இது நம்மளுக்கு தேவையில்லை தெரியாது. இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்துருவோம். 1/4 கப்பு அரிசி மாவு வேணும். 1/2 கப்பு தேங்காய் துருவல், தேங்காய் வேணும் அளவு உப்பு. பிறகு நம்ம இதுக்கு மேலே தாளித்து விடணும்னா உங்களுக்கு தாளித்து விட்டுக்கலாம். அதுவும் ஆப்ஷனல் தான். பிறகு இதை பண்ணதுக்கு இப்படிப்பட்ட புட்டு மேக்கர் இருந்தாலும் பண்ணலாம். இல்லைன்னா இப்படி புட்டு மேக்கர் இருந்தேன்னா இந்த புட்டு மேக்கரில் எடுத்துடலாம். நான் இந்த புட்டு மேக்கரில் தான் பண்ணேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பெசரிக்கிடுவோம். எல்லா பக்கமும் படும்படியாட்டு நம்ம நல்லா பெசரிக்கிடுவோம். நல்லா சத்து உள்ளது. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு இதை பதம் இருக்குல்ல அது போகிறது வரைக்கும் நம்ம, இல்லைன்னா ரொம்ப பளபளப்புனாங்க இருக்கும். அப்படியும் பண்ணலாம், அரிசி மாவு போடாமலும் பண்ணலாம். இப்போ உதிரியாக வந்துட்டு பாருங்கள், இனிமேல் நம்ம வேக வச்சிடலாம். இது கொஞ்சம் விருப்பப்பட்டால் கொஞ்சம் தாளித்து விட்டுருங்க. தாளித்து விட்டால் ரொம்பவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், தாளித்து விட்டு லேசாக கிளறிடுங்க. ரொம்ப மணமாட்டும் இருக்கும். அழுக்கி கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் நிறைய போட்டு தாளிச்சிடுங்க. இது குக்கரில் வைக்கிறது. இல்லை ஒரு சில்லு போட்டிருக்கு. தேங்காய் போடுங்க. ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. தேங்காய் போட்டுக்கிடுங்க. தாளிக்கிறதுனால நல்ல மணமாக இருக்கும். இது கூட நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பு கட்டி எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. வாங்க, குக்கரில் தண்ணி விட்டு வச்சு நல்லா கொதி வந்ததும் ரெடி பண்ணி வச்சிடணும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை வைக்கிட்டு நம்ம மூடி போட்டுருவோம். பாருங்கள், புட்டு ரெடி ஆகிட்டு எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், பாருங்கள் ஒட்டாமல் அழகாக வரும். பாருங்கள், நம்ம கொஞ்சம் மாவு போட்டனால கொஞ்சம் கலர் குறவாக இருக்குது. இல்லைன்னா மஞ்சள் மஞ்சள் தான் இருக்கும். பாருங்கள், நான் இந்த இதுலேயும் ஒரு புட்டை அவிச்சிட்டேன். பாருங்கள், நான் இருக்குது அது அதில் குழாய் புட்டில் வச்சது அதுன்னா இருக்குது. இதை போல் நீங்களும் செய்து பாருங்கள். மரவள்ளி கிழங்கு ரொம்பவும் சத்து உள்ளது. அதனால் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.